ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல் சென்னை ரெபல்ஸ். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைக் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பைக். இது வந்து மீட்டியார் 350 சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக தண்டர்பர்ட் அண்ட் தண்டர்பர்ட் எக்ஸோட அப்கிரேடட் வெர்ஷன்னே சொல்லலாம் இந்த வண்டியை. ஸோ இந்த பைக்கில் இருக்க மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் இருக்க ஃப்ரேம் தான். அந்த ஃப்ரேம் வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் இல்லைனா அப்டேட்டட் வெர்ஷன்னே சொல்லலாம். இது வந்து ட்வின் டவுன் டியூப் ஸ்பைன் ஃப்ரேம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் வந்து வண்டியோட கண்ட்ரோலே ரிஜிடிட்டியும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுது. தென் பண்ணியிருக்க பெரிய சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் இருக்க எல்லாமே சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஹெட்லைட்லேருந்து ஆரம்பிப்போம். ஹெட்லைட்டில் கிளியர் வைசர் கொடுத்துருக்காங்க. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா டிஆர்எல் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். டிஆர்எல்ன்றது டே டைம் ரன்னிங் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். உள்ளே வந்து ஆலோஜன் பல்ப் தான், பட் சுற்றி டிஆர்எல் கொடுத்ததே ரொம்ப நல்லா இருக்குது ஃபினிஷ். அண்ட் இல்லை இந்த மாதிரி வைசர் ஆட் ஆன் இருக்குது. அண்ட் ரியரில் பார்த்தோன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க. எல்இடி டைல் லைட் தான் இது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆலோஜன் தான். பெரிய சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் தான். இந்த இன்ஜினை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு 349cc ஏர் கூல்டு அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின். ஏர் கூல்டு அண்ட் ஆயில் கூல்டு வந்து ரொம்பவே இந்த இன்ஜின் ஹீட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது. அந்த ஹீட் எப்படி இருக்குன்னு நான் ஓட்டுறப்போ சொல்லிடுறேன். இந்த இன்ஜினை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு சிங்கிள் ஓவர் கேம் இன்ஜின். ஸோ இது எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 20.4 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது 6100 RPMல. அண்ட் 27 Nm ஆஃப் டார்க் 4000 RPMல வெளில வருது. ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்டு யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், வைப்ரேஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த இன்ஜினில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. 650 லான்ச் பண்ணதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டு வந்து அவங்க இன்ஜினோட டெக்னாலஜியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரியல. வைப்ரேஷனே சுத்தமாக இல்லை. வண்டி ஓட்டுறப்போ வேறு லெவலில் இருந்துச்சு. தென் இதுக்கு வந்து சிங்கிள் எக்ஸாஸ்ட் தான் வருது. அந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் நீங்களே கேட்டுருங்க இப்போது. ஆமாங்க, ஸ்விட்ச் கியர்லாம் புதுசு தான், இதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் நீங்களே கேட்டுருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த தம்பு வந்து லைட்டாக இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு ராயல் என்ஃபீல்டோட ஹோல் தம்ப் இல்லை, பட் ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது. அண்ட் டிஸ்கை பற்றி சொல்லணும்னா, ஃப்ரண்ட்டில் வந்து 300 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. தென் ரியரில் வந்து 270 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்க் வந்து ரொம்பவே பெரிய டிஸ்க்கு. எக்ஸ்ட்ரா ஸ்டாப்பிங் பவருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த மாடலை பற்றி சொல்லணும்னா, இந்த மாடல் வந்து சூப்பர் நோவா மாடல்னு சொல்கிறாங்க. இதுதான் இருக்கிறதுலே டாப் எண்ட் மாடல்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையில் 2,19,000 கிட்ட வருது. இதில் என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக்கில் சீட்டுக்கான ரெஸ்ட் ஆட் ஆனு, அப்புறம் விண்ட்ஷீல்டு, அப்புறம் இதை சுற்றி இந்த க்ரோமு, இதில் எல்லாமே க்ரோம் தான் இருக்கும். ஆனால் பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பால்னு சொல்கிறாங்க. அது இதோட லைக் அரௌண்ட் 10K கம்மியாக இருக்குது ரேட்டு. அண்ட் அதில் வந்து எல்லாமே பிளாக்டாக இருக்கும். நம்ம தண்டர்பர்ட் எக்ஸில் வர ரெட் கலர் வரும் அப்படியே கிளாசிக்காக. அண்ட் அதுக்கு அடுத்து இருக்க மாடல் வந்து ஸ்டெல்லார்னு சொல்கிறாங்க. அது வந்து இதோட அரௌண்ட் 5K கம்மியாக இருக்குது ப்ரைஸு. தென் ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோக் தான் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் ரிம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம வந்து பேஸ் வேரியண்ட்டுக்கு போனோம்னா, இந்த அலாய் ரிம்மில் வந்து இது ஃபுல்லாகவே பிளாக்ல இருக்கும். இது டாப் வேரியண்ட்டுன்றதுனால இது வந்து குரோம் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் குரோம் கிடையாது, அதான் இது. தென் இதோட கியர் பாக்ஸ் பற்றி சொல்லணும்னா, இது ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கியர் பாக்ஸோட கியர் ஷிஃப்ட்டே ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்லிப்பர் கிளச் மட்டும் இல்லை, அது கொடுத்துருக்கலாம், பட் ஃபைன். இதில் கொடுத்துருக்க மற்ற ஸ்பெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த சீட்டை பற்றி சொல்லணும்னா, நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ராயல் என்ஃபீல்ட் சீட் வந்து சாஃப்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், லாங் ட்ரைவ் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து சென்டர் செட்டில் இல்லை, ஃபார்வர்ட் செட்டில் இருக்குது. ஸோ க்ரூசர் வெஹிக்கிளுக்கு ஃபார்வர்ட் செட்டில் தான் இருக்கணும். இது ஃபார்வர்ட் செட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரூஸ் பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும் இந்த வண்டி ஓட்டுறப்போ. தென் இந்த டேங்க் பார்த்திங்கன்னா 15 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் இது. ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் மிரர் தான் கொடுத்துருக்காங்க. இது டாப் வேரியண்ட் இருந்தாலும் குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த மிரரை. இந்த ஸ்விட்ச் கியர் தான் இந்த வண்டிக்கே வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸ்விட்ச் கியர் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. யூரோப்பியன் வெஹிக்கிளோட ஸ்விட்ச் கியர் மாதிரி குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஸ்விட்சஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் என்ன நல்லா இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஹை பீமு, லோ பீமு, பாஸு, தென் இண்டிகேட்டர்ஸ், லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர்ஸ், ஒரு ஆரன் ஸ்விட்ச், தென் இந்த இக்னிஷன் ஆஃப் ஆன், அண்ட் இதிலே செல்ஃபும் வருது இந்த ஸ்விட்ச் இருக்குது. தென் பார்க்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பைக்கில் ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பீடோமீட்டர் தான். இந்த ஸ்பீடோமீட்டர் பற்றியே கொஞ்சம் நேரம் பேசலாம், என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு பைக்கில் ஆன் பண்ணோன்னே ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நிற்கிது. கிளாசிக்கான ராயல் என்ஃபீல்டு இது தான். இங்கே பார்த்தீங்கன்னா பில்ட் பை கூகுள்னு வந்திருக்கும். இன்னொரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். இது இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், பில்ட் வித் கூகுள்னு வந்திருக்கு. ஸோ இது எதுக்குன்றதும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பீடோமீட்டர் பற்றி சொல்லிடுறேன். ஸ்பீடோமீட்டரில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு ஸ்பீட் இண்டிகேட்டர் இருக்குது, டைம் காட்டுறது இருக்குது, தென் கியர் இண்டிகேட்டர் இருக்குது, தென் ட்ரிப்பு வந்து ரெண்டு ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க, ட்ரிப் ஃபியூல் கொடுத்துருக்காங்க, ஓடோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெல்டே லைட்ஸ் இருக்குது. ஸோ பேட்ரி இண்டிகேட்டர் அண்ட் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், ஏபிஎஸ் இருக்குது, அண்ட் எம்ஐஎல் லைட்டும் இருக்குது.
தென் இங்கே கியர் என்ன கியரில் வச்சுருக்கோம் அப்படின்றதும் காட்டும். ஈக்கோ மோடா இல்லை பவர் மோடான்றதும் இதில் காமிச்சிரும். தென் இந்த செகண்ட் ஸ்க்ரீன் தான் ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து நமக்கு டைம் இண்டிகேட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ராயல் என்ஃபீல்டு ஆப் ஏற்றனோடனே அதில் ட்ரிப்பர் நேவிகேஷன் சிஸ்டம் வழியாக நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நமக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் காட்டும். அதாவது நம்ம மேப்பில் லெஃப்ட்டு போக சொன்னால் லெஃப்ட்டில் காட்டும், ரைட்டில் போக சொன்னால் ரைட்டில் காட்டும். ஸோ நமக்கு வந்து இதிலே வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன் மாதிரி இது நமக்கு எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிடும். இதில் இந்த வெஹிக்கிளை ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் கைஸ். ஓகேங்களா, ரோடுக்கு போய்ட்டு அங்கே வந்து கண்டினியூ பண்ணுவோம். பை கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் வண்டி வந்து இந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அண்ட் ஓட்டுறதுலேருந்தே எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த சீட்டிங் பொசிஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப ஃபார்வர்ட் சைட்டில் ஃபுட் பே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு உட்காந்து ஓட்டுறப்போ அந்த கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. தென் சீட் குஷனும் சூப்பராக இருக்குது. அண்ட் ராயல் என்ஃபீல்டோட வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒன்றுமே இல்லை. 650 அளவுக்கு ரொம்ப கிளியராக ரிஃபைண்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ரொம்ப மைன்யூட்டான வைப்ரேஷன் தான் இருக்குது. அது நம்ம ஆர்பிஎம் ரேஸ் பண்ணுறப்போ தான் நமக்கே தெரியும். அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. இது க்ரூசர் வெஹிக்கிள்ன்றதுனால நம்ம ஆர்பிஎம் ரேஸ் பண்ணி ஓட்ட போகிறது இல்லை. நான் ஏற்கனவே கிளாசிக் 350 சொன்ன மாதிரி தான் இது வந்து க்ரூசர் பேஸ் பண்ணியிருக்க வெஹிக்கிள் தான். இதில் நம்ம ஆர்பிஎம் ரேஸ் பண்ணி ஓட்டி நம்ம ஒன்றும் ரேஸ் ட்ராக்கில் ஓட்டி ப்ரூவ் பண்ண போகிறதில்ல. இது வந்து லாங் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக போயிட்டு வரதுக்கும் யூஸ் ஆகிற ஒரு வெஹிக்கிள். இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 170 mm கொடுத்துருக்காங்க. இது நம்ம ரோட்டில் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது. பள்ளம் மேடு வந்தாலும் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது. ஒரு டெய்லி கம்யூட்டர் அண்ட் க்ரூசர் பேஸ் பண்ண மாடல் தான் எனக்கு இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம சிட்டி ரோட்ஸுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த சிட்டி ரோட்ஸ் பற்றி சொல்லும் போது என்ன வருது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சஸ்பென்ஷன் வந்து சாஃப்ட்வேர் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இல்லை. நம்ம கிளாசிக் 350 அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. லைட்டாக ஸ்டிஃபாக தான் இருக்குது. பட் நமக்கு லாங் போகிறப்போ அதெல்லாம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீட்டோட குஷனே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் ஹீட்டிங் இஷ்யூஸ் அது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 30 மினிட்ஸாக நல்லா புஷ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ தான் வந்து க்ரூசிங் ஸ்பீடு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து ஹீட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை வெஹிக்கிளில். ரொம்பவே ரிஃபைன்மெண்ட் பண்ணி நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 191 kg. இந்த வெயிட் கொஞ்சம் அதிகம் தான், கம்மி நான் சொல்ல மாட்டேன். பட் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது வெஹிக்கிள். அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை. 650 அளவுக்கு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் பிரேக் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் ரொம்பவே நல்லா இருக்குது. டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷனல் ஃபீச்சரு, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் தருவோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறதில்ல. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக சொல்லணும்னா இந்த டிஸ்பிளே, இந்த செகண்ட் டிஸ்பிளே வந்து ரொம்பவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த பைக்கில் என்ன கேட்டிங்கன்னா. அண்ட் ஆல் ஓவர் வண்டியோட ரைடிங் குவாலிட்டியும் நல்லா இருக்குது, கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்கிறதுனால இந்த பைக் வந்து நமக்கு ஓட்டுறதுக்கே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. இந்த பியூர் ரைடிங் ஃபோக்கஸ் பண்ணி ரெடி பண்ணியிருப்பாங்கன்னாங்களே அது இதுதான். ஸோ இது மைலேஜ் எவ்வளோ தரும், எவ்வளோ ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அது நமக்கு இன்னும் தெரியாது. நம்ம ரியல் வேர்ல்டில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அண்ட் இந்த பைக்கோட ப்ரைஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 2,19,000 தான். 2,19,000க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி ஒர்த்து தான். நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவ்வளோ ஃபீச்சர்ஸோட, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட அண்ட் முக்கியமாக இவ்வளோ கம்ஃபர்ட்டோட ஒரு க்ரூசர் வந்து பார்க்கவே முடியாது. ஏன் ஹோண்டா ஐனஸ் இருக்குது, அதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. பட் அது இன்னும் சென்னை ஷோரூம்க்கே வரல. ஓகேங்களா, மீட்டியார் லான்ச்சே பண்ணிட்டாங்க. லான்ச்சே பண்ணி இது டெஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ நமக்கு ப்ராக்டிகாலிட்டி அண்ட் க்ரூசர் கம்ஃபர்ட்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வண்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி அக்கேஷனல் ரைடிங், கம்யூட்டிங் அண்ட் வீக்கெண்ட்ஸில் க்ரூசிங் கொண்டு போகிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்ல பைக்கு. மைலேஜ் ஃபேக்டர்ஸ் மட்டும் இன்னும் தெரியல. அரௌண்ட் 35 km தரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளச்சும் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஷிஃப்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டியிருப்பேன் வண்டியை. சிட்டிக்குள்ளே எனக்கு க்ரூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வந்து அவுட்டர் கூட கொண்டு போகல. சிட்டிக்குள்ளேயே க்ரூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நல்லா இருக்குன்னா இது அவுட்டர் கொண்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும். நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. இது அவுட்ரைட் பிக்கப் இது பாருங்கள். இந்த அவுட்ரைட் பிக்கப்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது க்ரூசர் மாடல் தான். ஸோ காமாக போயிட்டு கம்ஃபர்டபுளாக போயிட்டு வரதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வண்டியை பற்றி சொல்ல வேண்டியது தான் சொல்லியாச்சு. அண்ட் சிட்டியில் ஓட்டின என் பெர்ஸ்பெக்டிவும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு பைக் கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா ஐநவரம் ராயல் என்ஃபீல்டு தான். ஸோ உங்களுக்கு பைக் வேணும்னா நான் வந்து அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே போடுறேன். அவங்க அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லைட் மட்டும் நான் காட்டவே இல்லை. இந்த லைட் பார்த்திங்கன்னா அசாட் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஹைவேல இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ கேஸ் நான் ஷோரூம் போய்ட்டு மற்ற 2 vehicles காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த 2 வண்டி. ஸோ நமக்கு ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஸ்டெல்லார் மாடல்னு சொல்லுவாங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் பேஸ் வேரியண்ட்டு. ஸோ நமக்கு லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஃபயர்பால் மாடல். இது வந்து ஃபயர்பால் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை வந்து
ஸ்டெல்லார் மாடல்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஸ்டெல்லார் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோன் பெயிண்ட் தான் இருக்குது. நமக்கு ப்ரீமியம் வேரியன்ட் போனால் தான் நமக்கு வந்து டியூல் டோன் பெயிண்ட் வரும். ஃபயர்பால் மாடலோட லுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய 350X ரெட் கலரோட லுக் மாதிரியே இருக்குது, சேமாக தான் இருக்குது. அண்ட் இன்ஜின் பற்றி சொல்லணும், இன்ஜினில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் அவுட்டாக இருக்கும். நமக்கு வந்து ப்ரீமியம் வேரியண்ட்டில் க்ரோமாக இருக்கும், இதில் ஃபுல்லாகவே பிளாக்காகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டெல்லார் மாடலில் பார்த்தீங்கனாலே எல்லாமே க்ரோமில் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதில் எக்ஸ்ட்ரா வந்து இந்த பின்னாடி சீட் ரெஸ்ட் வந்து ஒரு ஆடானாக வரும். நமக்கு ப்ரீமியம் வேரியண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் விண்ட்ஷீல்டு வந்து ஒரு ஆடானாக வரும். ஸோ என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபயர்பால் ரெட்டை தான் சூஸ் பண்ணுவேன். அண்ட் இதுதான் ஸ்பீடோமீட்டர் பற்றி நான் ஏற்கனவே பெருசாக ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்பீடோமீட்டரும் சேம் தான், பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, அதே தான் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து இதில் 2 சென்சார்ஸ் வேறு கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் சென்சார் ஒன்று, அப்புறம் ரோல் ஓவர் சென்சார் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரோல் ஓவர் சென்சார்னால் என்னென்னா, நமக்கு வந்து வண்டி சாஞ்சிட்டா வேறு ஒரு ஆங்கிளில் இருக்கும்ல, அந்த ஆங்கிள் வந்து ECU சிக்னல் அனுப்பி வண்டியை கட் ஆஃப் பண்ண வச்சிரும். ஸோ நமக்கு வண்டி கீழே சாஞ்சிட்டாலோ இல்லை ஆக்சிடென்ட் ஆனாலோ வண்டி ஆன்லேயே இருந்தால் அது ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு இன்ஜின் கட் ஆஃப் ஆகணுன்றதுக்காக அந்த சென்சார் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த பைக்கில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியாச்சு. இது ஒரு டெக்னாலஜி பற்றியும் பேசியாச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த vlog முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை கைஸ்.